ஹாய் காய்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் புது கேரேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை க்ளீனிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு. பூஜை எல்லாரும் வந்துருங்க. சரி வந்துரும். நாளைக்கு லீவு இல்லை. We are welcome you. ஏய் இன்னும் கொஞ்சம் அழுகாவுது. எவனே கீழே தைக்கிறது. ये वो ये आता है ना, हाँ वाइपर वो लेके आ. हाँ சரி இவனுக்கு கொஞ்சம் பங்கு கொடு. நீனும் போய் 2 பாக்கெட் தேய்ச்சிட்டு வா போ. எல்லாரும் வரணும் போ. அப்பதான் நாளை பின்ன பொண்ணு வீட்டை கேட்கறதா பையன் என்ன வேலை செஞ்சான் உங்க கூட அப்படிங்கும்போது காமிக்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் பண்ணலாம். ஒரு ஆணையம் கொடுங்க வேணாம். நல்லது சொன்னா இந்த காலத்துல இங்க கேட்கறாங்க. பொண்ணு நாளை பின்ன கேட்பா மாப்பிள்ளைக்கு என்ன வேலை தெரியும். இந்த வீடியோ காமிப்போம்னா நாங்க சிரிச்சுட்டு போறோம். என்ன பண்ணுவீங்க இப்படி தூத்தா ஏய் செருப்பால் அடிப்பா இப்படி சுத்தனா வீட்டுக்கு கூட முளம் போனது இல்லையே. நீங்க லைக் கேட்டுப்பா இதை பார்த்து எங்க அம்மா தான் கேட்க போது. ஏன்னா வீட்டுல பண்ணலாம் வீட்டுல இல்ல அப்பெல்லாம் பண்ணல. நம்மால் கால் பண்ணுதான் இருங்கல. இங்க பாருங்க நைட்டிக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆமா உனக்கு வேணுமா நைட்டி போடுறதுக்கு? வீடியோ எடுக்கிறவங்க தான் நைட்டி வேணும்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் சண்டை போட்டுட்டு இருக்கோம். கண்ணாடி உடச்சிட்டு போயிடாத. கண்ணாடி உடச்சுக்கிறப்ப நல்லா இருப்பேன். ஃபைனலி ஓட்டப்பட்டு கிழிச்சாச்சு. ஒரு நைட்டிக்காண்டி 70. கண்ணாடி ஸோ இப்போ வந்து க்ளீனிங் எல்லாம் வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரேக் மட்டும் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரேக் பிடிக்கிறது வந்து நான் பிடிக்கேன், சிவா பிடிக்கான், முருகி பிடிக்கான், அபிஷேக் பிடிக்கான். ஸோ பின்னால் மியூசிக் பேக்ரவுண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டிய நிலைமை ஆகிவிட்டது. அதனால் இதை மாட்டதுக்கே கீழே மாட்டதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகிட்டு மாற்றம் ஒரு 1/2 மணி நேரமாக மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலி வீடியோ கட் பண்ணிட்டு இது ஃபுல்லாக மாட்டிக்கிட்டே இருந்தோம். ஸோ ஃபைனலி இந்த வேலை முடிஞ்சிட்டு 5 ரேக்கை ஃபுல்லாக லூஸாக தான் மாட்டியிருக்கோம். ஸோ இப்போ எல்லாம் டைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டைட் பண்ணது வந்து அருணும் சிவாவும் டைட் பண்ணிக்கிட்டு இருக்கானோ. பிடிக்கிறது வந்து முறுக்கி பிடிச்சிட்டு இருக்கான். காலில் அந்த லப்பர் மாரி இருக்குது, அது காலில் மாட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ ஃபைனலி ரெடி ஆகிட்டு. ஸோ இவன் தான் நம்ம கருப்பு காதல் மன்னன். இவனை வீடியோ எடுத்தால் எனக்கு வருது வந்து ஸ்ரீராம். ஸோ இவனை ஃபோன் அடித்து கூப்பிட்டா இவன் லேட்டாக 3 மணி நேரம் கழித்து வந்துட்டுருக்கான். ஸோ எல்லாம் நாங்கள் எல்லாம் செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுட்டு நம்மளும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். நீங்களாக பண்ணீங்கன்னு சொல்லி. ஸோ இவனுக்கு ஒரு இடி வச்சு வந்த உடனே ஃபோன் பண்ணுங்க தவிர்ப்பதின்னு சொல்லி வந்து சத்தாயிச்சிட்டான். ஸோ வந்தோடனே கறி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்பீக்கர் அங்கே இருக்கிறத இங்கே வச்சு இங்கே இருக்கிற ஸ்பீக்கர் அங்கே வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கே தெரியல என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து மெயின் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு இருக்கான். அதை என்ன பண்ணலாம் நோண்டலான்னு பார்த்துட்ருக்கான். அது கேட்டனால திரும்பி பார்த்தான். திரும்பி பார்க்கும்போது டைரி கீழே விழுந்துட்டு தூக்கி மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் பேஸை ஏதோ கூட்டாக குறைக்க அதை பார்த்துக்கிட்டு இருந்தான். குறைச்ச உடனே சத்தங்க ஒழுங்காக கேட்கலையான்னு பார்த்துட்டு